அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். நிகழ்த்து கலைகளில் குரவை கூத்து. அடுத்த கட்டுரை தலைப்பு நிகழ்த்து கலைகளில் குரவை கூத்து. ஆயக்கலைகள் 64 என்பது அனைவருக்கும் தெரியும். இதில் ஒரு கலை நடனக்கலை. இந்த நடனக்கலை பல வகைப்படும். அதில் கூத்துக்கலை அப்படின்ற ஒரு கலையும் ஒன்று. இது புற இலக்கியங்களில் எவ்வாறு சங்கப்புற இலக்கியங்களில் எவ்வாறு வெளிப்படுகின்றது, எவ்வாறு கூத்துக்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது, அத்தகைய செய்திகளை ஆராய்வதாக இக்கட்டுரை இருக்கும். சரிங்களா? சரி, முறைப்படி கட்டுரைக்குள் செல்லலாம். நிகழ்த்து கலைகளுள் குரவை கூத்து. முன்னுரை. சங்க இலக்கியங்களில் பல நிகழ்த்து கலைகள் பயின்று வந்துள்ளன. இவற்றில் கூத்து என்பது புகழ்பெற்ற ஒரு நிகழ்த்து கலையாகும். இக்கூத்தென்பது பெரும்பாலும் புராண இதிகாச கதைகளை கொண்டு ஆடி பாடி நடிக்கும் நாட்டுப்புற கலை. இன்றளவும் கிராமங்களில் கூத்து என்றழைக்கப்படும் நாடகங்களான வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர மயான காண்டம், முத்தாலம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற கூத்துகள் கூத்து கலைஞர்களை கொண்டு கோவில் விழாக்களின் போது நிகழ்த்தப்படுகின்றன. சங்கப்புற இலக்கியங்களில் காணப்படும் குரவை கூத்து என்ற நிகழ்த்து கலையை ஆய்வதாக இக்கட்டுரை அமையும். கூத்துகள் தோன்றிய விதம். சங்ககால மக்கள் ஓய்வு நேரங்களில் காலத்தை இனிதே கழிப்பதற்கு கூத்து நிகழ்ச்சிகள் கருவியாக அமைந்தன. சங்ககால காதல் வாழ்வில் கூத்துக்கள் இடம்பெற்றிருந்ததைப் போன்றே வீரம் வெளிப்படும் போர்களிலும் கூத்துகள் இடம்பெற்றிருந்தமையை இலக்கியங்கள் சுட்டுகின்றன. கூத்து நிகழ்த்தும் கலைஞர்கள். கூத்தர் என்பார் என்பகைச் சுவையும் மனத்தின்கண் பட்ட குறிப்புகளும் புறத்து புலப்பட ஆடுவோர் ஆவர். பொருணன் என்பான் மற்றொருவர் போல வேடம் கொண்டு போர்க்களம் பாடுவோன் ஆவான். பாணன் என்பார் பாடுகின்ற பழைய குலத்தைச் சேர்ந்தவன். இப்பாண மரபினர் சிறுபாணர், பெரும்பாணர் என்று இருவகையினர் ஆவர். குரவை கூத்து. சங்கப்புற இலக்கியங்களில் காணப்படும் கூத்துக்களில் முதன்மையானது குரவை கூத்தாகும். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் பெயரகராதி குரவை கூத்து பற்றி சுட்டும் பொழுது 7 அல்லது 9 கூடி கைகோர்த்து ஆடுவது குரவை கூத்தாகும் என சுட்டுகின்றது. குரவை கூத்து ஏதேனும் ஒரு காரணம் பற்றி நிகழ்வது ஆகும். சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள குரவை கூத்துக்களை வைத்து குரவை என்பது ஆடல் மகளிராலும் மைந்தராலும் இருபாலராலும் கதை தழுவியும் தழுவாதும் அகப்பொருளாயும் புறப்பொருளாயும் அரசனை வாழ்த்தியும் இறைவனை போற்றியும் இன்பத்திலும் துன்பத்திலும் நிகழ்த்தியதோர் கூத்து என்பது அறியப்பட்டது என கு. வே. பாலசுப்பிரமணியன் சங்க இலக்கியத்தில் கலையும் கலை கோட்பாடும் என்ற புத்தகத்தில் சுட்டியுள்ளார். திணை நில மக்களிடம் உருவாகிய இக்கூத்தினை வேந்தர்களும் விரும்பி பாராட்டியதோடு தாங்களும் ஆடியுள்ளனர். சேர மன்னர்களில் பெரும்பாலோர் கூத்துக்கலையில் வல்லவராக விளங்கியதை பதிற்றுப்பத்து உணர்த்துகின்றது. சங்க புற இலக்கியங்களில் புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், பொருநராற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைபடுகடாம் என்ற 6 நூல்களிலும் சேர்த்து 12 இடங்களில் குரவை கூத்து இடம்பெற்றுள்ளது. இது இறைவன் ஆடிய குரவை, ஆடவர் ஆடிய குரவை, நில மக்கள் ஆடிய குரவை, கோசர்கள் ஆடிய குரவை என பல வகைப்படும். இறைவன் ஆடிய கூத்து. இறைவன் ஆடிய குரவை. 8 தொகை இலக்கியங்களுள் ஒன்றான பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த இலக்கியமாகும். இப்பரிபாடலில் 22 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இதில் திருமாலுக்கு உரிய 6 பாடல்களில் ஒரு பாடலில் கடுவன் இளவெயினனார் திருமாலின் புகழை பற்றி பாடும்போது திருமால் ஆகிய இறைவன் குரவை கூத்து ஆடிய திறத்தை இடவல குடவல கோவல காவல காணா மரப நீயா நினைய என பரிபாடல் 83, 84 வரிகளில் புகழ்கின்றார்.
இதில் திருமால் குரவை கூத்தாடியதும், கூத்தாடும் போது ஆட்சியர்களுக்கு இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் நின்று ஆடியவையும் குடக்கூத்து ஆடுவதில் வல்லமை உடையவனாய் திகழ்வதும் உரைக்கப்பெறுகின்றது. மன்னர்கள் ஆடிய குரவை. பதிற்றுப்பத்தில் ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன் என்னும் மன்னன் தன்னை எதிர்த்து வந்த பகைவரை வீரர்களோடு சேர்த்து வென்றான். வென்றபின் வீரர்கள் அவன் தேர் முன்தேர்குரவையை ஆடுகின்றனர். அவ்வாறு ஆடும் தன் வீரர்களோடு ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனும் சேர்ந்து கூத்து ஆடியதை வலம்படும் முரசம் துவைப்ப வாள் உயர்த்து இலங்கும் பூணன் பொலங்குடி ஒலிங்கையன் மடன் பெருமையின் உடன்று மேல் வந்த வேந்து மெய்மறந்த வாழ்ச்சி லீந்து உகு போர்களத்து ஆடும் கோவே என 58வது பாடல் அடிகள் சுட்டும். மன்னனும் சேர்ந்து குரவை கூத்து வீரர்களோடு ஆடுகின்றான். பதிற்றுப்பத்தில் 4ஆம் பத்தில் காப்பியாற்று காப்பியனார் கலங்காய் கண்ணி நார்முடிச் சேரலை பற்றி பாடும்போது அவன் அறியாமையால் தன் மீது படையெடுத்து வந்த மாற்று வேந்தர்களை புறமிதுகிட்டு ஓடச் செய்தவன் என்றும், பெரிய தோளினையும் வீர வலையையும் கொண்டவன் என்றும், வென்றி ஆடிய தொடித்தோன் மீகை எழுமுடி கெளிய திரிஞமர் அகலத்து என 40வது பாடலில் போற்றுகின்றார். எழினி என்னும் வேளிர் குல தலைவன் ஊரில் கோசர்கள் எனப்படும் குறுநில மன்னர்களாக இருந்து ஆட்சி புரிந்தவர்கள் தெளிந்த சுவைமிக்க கல்லை உண்டு கழித்து குரவை கூத்தாடும் இடங்களில் இசைக்கப்படும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பர் என புறநானூற்று 369வது பாடலில் சுட்டுகின்றனர். வீரர்கள் ஆடிய குரவை. சேரமான் யானைக்கட்சே மாந்தரஞ்சேரல் மன்னனின் பாசறையில் பகைவரை வென்ற வெற்றி களிப்பில் வீரர்கள் சினங்கொண்டு ஆடும் குரவை கூத்தின் ஒலி கடல் அலைபோல் ஓயாது முழங்கிக் கொண்டிருக்கும் என புறநானூறு 22வது பாடல் என குறுங்கோழியூர்குழார் வீரர்கள் ஆடிய குரவையை பற்றி சுட்டுகின்றார். அப்போது வீரர்கள் பசும்பொன்னால் செய்யப்பட்ட தும்பை மாலையையும் பணம் தோட்டையையும் சூட்டி கடல் அலைபோல் ஓயாது குரவை ஆடினர் என சுட்டுகின்றார். வீரர்கள் ஆடிய குரவை. சேரமான் யானைக்கட்சே மாந்தரஞ்சேரல் மன்னனின் பாசறையில் பகைவரை வென்ற வெற்றி களிப்பில் வீரர்கள் சினங்கொண்டு ஆடும் குரவை கூத்தின் ஒலி கடல் அலைபோல் ஓயாது முழங்கிக் கொண்டிருக்கும் என புறநானூறு 22வது பாடல் என குறுங்கோழியூர்குழார் வீரர்கள் ஆடிய குரவையை பற்றி சுட்டுகின்றார். அப்போது வீரர்கள் பசும்பொன்னால் செய்யப்பட்ட தும்பை மாலையையும் பணம் தோட்டையையும் சூட்டி கடல் அலைபோல் ஓயாது குரவை ஆடினர் என சுட்டுகின்றார். குரவர்கள் ஆடிய குரவை. ஆய் அண்டிரன் என்ற மலைநாட்டு மன்னன் போரில் வல்லவன். பாடி வருவோருக்கு பரிசில் தந்து மகிழ்பவன். இவன் பரிசாக தந்த யானையின் எண்ணிக்கை மீன்களின் எண்ணிக்கையை விட அதிகம். அவன் மலையில் வாழும் குரவர்கள் வேங்கை மர நிழலில் மூங்கில் குழாயில் வடித்து வைத்திருந்த தேரலை உண்டு குரவை கூத்தாடிய நிகழ்வை குறியிறை குரம்பை குரவர் மாக்கள் வாங்கமை பழுனிய தேரல் மகிழ்ந்து வேங்கை முன்றில் குரவை அயரும் என புறநானூறு 129வது பாடல் குறிப்பிடுகின்றது. நன்னனிடமிருந்து பரிசில் பெற்று செல்லும் கூத்தன் வழியில் வறுமையோடு எதிர்வரும் மற்றொரு கூத்தனை கண்டு, நன்னனிடம் நான் இவ்வாறு பரிசில் பெற்று வந்தேன், இத்தகைய வழியில் நீயும் சென்று பரிசில் பெற்று உன் வறுமையை போக்கிக் கொள் என கூறுகின்றான். அவ்வாறு ஆற்றுப்படுத்தும் போது நன்னனது மலையில் பலவித ஓசைகளும் கேட்கும் என்றவன் அங்குள்ள குரவர் மான்தோளால் செய்யப்பெற்ற சிறுபறை ஒலிக்க தன் பெண்டீரோடு சேர்ந்து வானத்தை தொடுவது போல உயர்ந்து நிற்கும் மலையில் குரவை கூத்தாடிய பாடல் ஓசையும் கேட்கும் என கூறி அவனை வழிபடுத்துகின்றான். வேடர்களின் குரவை. மலைவாழ் மக்களாகிய வேடர்கள் தங்கள் மார்பில் சந்தனத்தை அரைத்து பூசியும் சுற்றத்தோடு கல்லை உண்டு மகிழ்ந்தும்
தொண்டகம் என்ற சிறிய பறையை முழக்கியும் அதன் இசைக்கேற்பவும் குரவை ஆடியதாக திருமுருகாற்றுப்படை சுட்டுகின்றது. உழவர்களின் குரவை. உழவர் இன மக்கள் நெல்லடிக்கும் போது சூரியனிடமிருந்து தோன்றும் மிகுந்த வெப்பத்தை கண்டு வெறுப்படைந்து நிழல் உள்ள இடம் தேடி ஓய்வெடுக்கும் போது அருகில் உள்ள நிலமான நெய்தல் நிலத்தில் பரதவ மக்கள் கல்லை உண்டு குரவை கூத்தாடும் தாள ஒலி கேட்டு அதற்கு ஏற்ப உழவர்களும் குரவை ஆடியதை நெல்லறியும் இருந்தொழுவர் செஞ்ஞாயிற்று வெயில் முனையின் தென்கடல் திரை மிசைப்பாயுந்து திண்டிம்பில் வன்பரதவர் வெப்படைய மட்டுண்டு தன் குரவை சீர்தூக்குந்து காவர் கலிந்த தேம்பாய் புன்னை மெல்லினர் கண்ணி மிளைந்த மைந்தர் எவ்வளை மகளிர் தலைக்கை தரு உத்து என புறநானூற்று 24வது பாடலடிகள் விளக்கும். இதில் பரதவர்கள் இதனால் குரவை ஆடும்போது உழவர் இன ஆண்கள் பெண்களுக்கு கைகொடுத்து மகிழ்ந்து ஆடியமையும் பரதவர்களும் உழவர்களும் குரவை ஆடியமையும் சுட்டப்படுகின்றது. பரதவர்களும் உழவர்களோடு சேர்ந்து ஆடிய நிகழ்வை இப்புறநானூற்று பாடல் விளக்குகின்றது. முடிவுரை. சங்ககால மக்கள் ஓய்வு நேரங்களில் பொழுது போக்குவதற்கு பயன்பட்ட கூத்துகள் பின்னாளில் போரில் வெற்றி பெற்ற மன்னன் வெற்றி களிப்பில் ஆடுவதற்கும் மன்னனது வெற்றியை கொண்டாட வீரர்கள் ஆடுவதற்கும் உரியதாகிறது. ஐவகை நிலத்தை சார்ந்த ஆடவர்களும் பெண்டீர்களும் குரவை கூத்தாடினர். கோசர்கள் என்ற ஒரு வகை வீரரும் குரவை கூத்தை ஆடியுள்ளனர். தெற்றி என்ற மகளிர் ஆடிய கூத்து குரவை என்றழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.